ரங்கராஜ் பாண்டே இன்று காலை பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்றத்திலும் கால அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டு அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்திலும் முறையீடு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் அதை நிராகரித்திருக்கிறது. தற்பொழுது பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் கிளம்பி இருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து, இதை அரசியல் விமர்சகர்கள் எப்படி பார்க்கறாங்க திரு ரங்கராஜ் பாண்டே? நம்ம ஏற்கனவே நேற்று நம்முடைய தொலைக்காட்சியிலேயே சொல்லியிருந்தோம். நம்முடைய ஆயுதத்து விவாத நிகழ்ச்சியில கூட பதிவு செய்யப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன், திரு ராமலிங்கம் போன்றவர்கள்லாம் சொன்னாங்க, இம்மிடியட்டா இவங்களுக்கு ஒரு ரெமிடி, ஒரு நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அரிது, வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை, 99.9% இல்லை என்று நேற்றையே பதிவு பண்ணியிருந்தாங்க நம்முடைய தந்தி தொலைக்காட்சியில. ஏன்னா நிரபராதியாக விடுவிக்கப்பட்டு அதை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போது உச்சநீதிமன்றம் முழுமையாக, உச்சநீதிமன்றம் தான் நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த நீதிமன்றம் என்பதும் அதுல இருக்கக்கூடிய தீர்ப்புகள் இறுதியானது என்பதும் அங்கு கூட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இந்த வழக்கை விசாரித்தது என்பதும் அவர்கள் சொன்ன உடனேயே அந்த வழக்கு 99% அது இறுதி பெறுகிறது, முழுமை பெறுகிறது. இதற்கு மேல் அவர்களுக்கு ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் என்று சொல்கிறார்கள். சமீப காலமாக அறிமுகம் செய்யப்பட்டதா இருக்கிறது. அதாவது ஏதேனும் பிழை இருக்குமானால் அது சரி செய்வது அல்லது ரிவ்யூ பெட்டிஷன், மறுசீராய்வு மனு செய்வது, இந்த இரண்டுக்குமான வாய்ப்பு. கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுவதற்கு அங்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் அவருடைய முடிவுல எந்த பிழையும் கண் தோன்றக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. ரிவ்யூ பெட்டிஷன் உங்களுடைய முடிவை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு, ஏதாவது மறுபரிசீலனை செய்ய முடியுமா அப்படின்றதுக்கான விஷயங்களையும் அவங்க சர்க்குலேஷன் விடும்போது அதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதை மூத்த வழக்கறிஞர்கள் திரு ராமலிங்கம் மற்றும் விஜயன் நேற்று நம்முடைய தந்தி தொலைக்காட்சியில நேற்று இரவே அதை பதிவு பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு கால் நடந்திருக்கு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்திலையும் சசிகலா அவர்கள் தரப்புல முயற்சி செய்து பார்க்கப்பட்டது, உச்ச நீதிமன்றத்திலும் முயற்சி செய்து பார்க்கப்பட்டது. நமக்கு கிடைத்த தகவல்படி திரு KTS துளசி மூத்த வழக்கறிஞர் அவர் தான் இதை மென்ஷன் பண்ணி பார்த்திருக்கிறாரு. இது பெட்டிஷனா போடப்படல, உச்ச நீதிமன்றத்தில் இது மனுவாக தாக்கல் செய்யப்படவில்லை, ஒரு ஓரலான கோரிக்கை, ஒரு வாய்மூலமான கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. வாய்மூலமாகவே அது நீதியரசர்களால் நிராகரிக்கப்படுகிறது. அது பெங்களூர்ல தான் பெட்டிஷனா போடப்படுது. பெங்களூர்ல அந்த சசிகலா அவர்கள் தரப்புல மட்டும்தான் பெட்டிஷனா போடப்படுது. சுதாகரன், இளவரசி தரப்புல பெட்டிஷன் மனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. பெங்களூர்ல உச்சநீதிமன்றத்தில் எந்த மனுவுமே தாக்கல் செய்யப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தில் வாய்மொழியாகத்தான் அந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி வாய்மொழியாக கோரிக்கை வைக்கும் போது நீதியரசர்கள் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. உடனே சரண்டரா சொல்லிருங்க சொல்லி சொல்லிட்டாங்க. இது எதிர்பார்த்ததுதான். இதுல வேறு எந்த மாற்று வாய்ப்புகளும் இருக்கல அப்படிங்கிறத நம்முடைய தந்தி தொலைக்காட்சி நேற்று சொன்னது. இயல்பான காரணம் என்னென்றால் இதுக்கான இவங்க ரொம்ப உறுதியாக உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த மாதிரி இவர்களுடைய செய்த தவறு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கனால இவங்க வேற எந்த காரணங்களும் சொல்ல முடியாது. உடல் ரீதியான, மருத்துவ ரீதியான காரணங்கள் ஏதேனும் இருக்குமானால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ ரீதியான காரணங்கள்ல அவங்க சரணடைந்த பிறகு எப்படியுமே ஒரு மெடிக்கல் செக்அப் எப்பயுமே சிறையில சென்றடைந்த உடனே அவங்க மெடிக்கல் செக்அப் தான் சொல்லுவாங்க. அதுல ஏதேனும் உடல்நல குறைபாடு ஏதேனும் இருக்குமானால் அவங்களுக்கு மருத்துவமனையில் அவங்க சிறையிலேயே வளாகத்திலேயே மருத்துவமனை உண்டு. சோ அங்க ஏதாவது மருத்துவ பரிசோதனைக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. 2 விஷயங்களுக்குமான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. அதனால அவங்க பெங்களூர்ல நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் தான் 99% தற்போதைக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தான் எதிர்கொள்வதற்காக தற்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு சென்று அங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பெங்களூர் புறப்பட்டிருக்கிறார் சசிகலா. திரு ரங்கராஜ் பாண்டே, இப்போ மறுசீராய்வு மனு எப்போது தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? திரு தம்பித்துரை அவர்கள் அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் நாடாளுமன்றத்துடைய துணை சபாநாயகர் திரு தம்பித்துரை அவர்கள் பெங்களூர்ல நமது சிறப்பு செய்தியாளர் திரு ராஜாவுக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுக்கும் போது நம்ம இந்த விஷயத்த சொன்னார். நாங்க ரொம்ப சீக்கிரமாக தயார் பண்ணிட்டு இருக்கிறோம், அது ரொம்ப விரைவிலேயே 1-2 நாட்களிலேயே அது தாக்கல் செய்யப்படும் சொல்லி சொன்னார். அது எப்போது தாக்கல் செய்யப்பட்டாலும் அதற்கான உடனடி ரெமெடி, அதாவது உடனடியான ஒரு நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதா தெரியுது. இன்றுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்று அத்தனை பேருடைய கவனமும் சசிகலா அவர்கள் சுமூகமாக சரணடைய வேண்டும், அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் நம்ம ஏற்படுத்தி தர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுலதான் அதிமுகவுடைய பிரமுகர்கள் எல்லாருடைய கவனமும் இருக்கும். அதனால உச்சநீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் பிரிவினர் மூத்த வழக்கறிஞர்கள் அணுகி அதுக்கான மனு தாக்கல் செய்வாங்க. அது இன்று அல்லது நாளை நடக்கலாம். ஆனால் அது மனு தாக்கல் மட்டும்தானே தவிர அது தீர்வை நோக்கி பயணம் அல்ல. தீர்வு இப்போதைக்கு கண்ணில் தென்படவில்லை அப்படிங்கிறதா சட்ட வல்லுநருடைய பார்வையா இருக்குது. ஹேமா. திரு ரங்கராஜ் பாண்டே, இப்போ போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து திருமதி சசிகலா பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக கிளம்பிவிட்டார். அவரோடு இளவரசியும் சென்று விட்டார். இப்போ அடுத்தபடியாக போயஸ் இல்லத்தில் யார் இருப்பார்கள் திரு ரங்கராஜ் பாண்டே? போயஸ் தோட்டத்தில் யார் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க குடும்பத்துல உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா எல்லாருமே குறிப்பிட்டது போல அங்க நீண்ட நெடுங்காலமா பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜம் அம்மா அவங்க இருப்பாங்க. திரு டிடிவி தினகரன் அந்த கட்சியுடைய துணை
அந்த அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக தற்போது இன்று காலை உறுப்பினராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் ஒருங்கே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதே போல டாக்டர் வெங்கடேஷ் அந்த கட்சியில இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் வெங்கடேஷ் இவரெல்லாம் அங்க தொடருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. போயஸ் தோட்ட இல்லத்தை பொறுத்தவரை சில குழப்பமான விஷயங்கள் தான் நிலவி கொண்டிருக்கின்றன. அதை பற்றி ஒரு தெளிவான பார்வை இன்னும் கிடைப்பதற்காக காத்திருக்கிறோம். இப்போதைக்கு அவர்கள் இருவருமே அங்க போயஸ் தோட்டத்தில் இல்லத்தில் தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்தென்டிகேட்டடான தகவல் எதுவும் இல்லை. ஹேமா. திரு ரங்கராஜ் பாண்டே, இப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா பெங்களூரு நீதிமன்றத்துல இன்று மாலைக்குள் ஆஜராவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இப்போ அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுச் செயலாளர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைய போறாங்க. இப்பொழுது துணை பொதுச் செயலாளர் மட்டுமே இன்று காலை நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆகையால் அதிமுக கட்சி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? அரசியல் பார்வையாளருடைய கருத்து அப்படிதான் இருக்குது. நேற்று நாம் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கறத மாற்று கருத்துல அதிமுகவுக்கு இது ஒரு கடினமான காலம். அதுல பரம விசுவாசியாக அறியப்பட்ட திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் அவர் ரிவோல்ட் பண்றார். நிதியமைச்சராக மன்னிக்கணும் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டால் நிதித்துறை சார்ந்த விஷயங்கள்ல மத்திய அரசுல ஜிஎஸ்டி கவுன்சிலேயே மெம்பரா ஆக்கிறதுக்காக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவில் நியமிக்கப்பட்ட திரு பாண்டியராஜன் அவர் அங்க போயிருக்கிறார். அந்த மாதிரி செம்மலை உள்ளிட்ட நிறைய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் போயிருக்கிறாங்க. அதிமுகவுடைய அவைத்தலைவரே கூட அங்க போயிருக்கிறார். அதிமுகவுடைய பொருளாளர் அங்க இதுல இருக்கிறார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றுப்பார்வை கொண்டவர்கள் அங்க இருக்கிறாங்க. அதனால கட்சிக்கு ஒரு முக்கியமான பின்னடைவு தான். ஆனால் தற்போது திருமதி சசிகலா அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில கூறப்பட்டிருக்க தகவல்படி துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளருக்கு அடுத்த சர்வ அதிகாரங்கள் கொண்டவராக இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. தினகரன் அவர்கள் இதற்கு முன்னால் திரைக்கு பின்னால் நிறைய விஷயங்கள்ல இருந்தாரு. அவர் நீங்க பார்த்திருக்க முடியும், முதல் முறையாக சசிகலா அவர்கள் போய் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் போதும் தினகரன் இருந்தார். அப்ப மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் போதும் கூட அவர் கூட இருந்தாங்க. அதற்கு முன்னால் அதிமுக அதிகாரப்பூர்வமாக அடிப்படை உறுப்பினராக சேர்க்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர் அந்த கவர்னர் மாளிகைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்படிங்கும் போது இப்போது அவர் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைக்கப்பட்டு பிறகு துணை பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளருக்கு அடுத்த அதிகாரங்கள் கொண்டதாக இணைக்கப்பட்ட பிறகு அவருடைய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். அதே போல டாக்டர் வெங்கடேஷ் அவரும் சரி, ரெண்டு பேருமே அவங்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு நிறைய உதவிகள் செய்து வந்தவங்க, தொடர்ந்து அவங்க பின்னணியிலே இருந்து வந்தவங்க. அவர்களுடைய செயல்பாடு இன்னும் தொடரும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு தான் இது அதிமுகவுக்கு மாற்று கருத்துல. பட் அதை தாண்டி அவங்க எதிர்கொள்றதுக்கான முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. இதுல அரசியல் ரீதியான அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய ஒரு குழப்பமான விஷயங்களா போயிட்டு இருக்கு. இன்னமும் ஆளுநர் அவங்களை ஆட்சி அமைக்க அழைக்கல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய புதிய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆளுநர் வித்யாசாரா அழைக்கல. அப்படிங்கும் போது ஒன்று திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆட்சி தொடர்வது அல்லது ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி செல்வது, இந்த இரண்டு வாய்ப்புகள் தான் அரசியல் பார்வையாளர்கள் தற்போதைக்கு சொல்கிறார்கள். இது இப்போ நம்ம நிறைய பேர்த்த பேசின போது அதிமுக இருக்கக்கூடிய இரண்டு தரப்பினர்கிட்டையும் பேசும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சன. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துல, அதே மாதிரி ஆளுநர் வட்டாரங்கள்ல, ஜனாதிபதி மாளிகை வட்டாரங்கள்ல, மத்திய அரசு வட்டாரம் நிறைய பேர்த்த பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன, அவங்களுடைய சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் கணக்கீடுகள் அடிப்படையில் பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவி நியமனம் செய்ய வைத்து அதன் பிறகு சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படுமே ஆனால் அதிமுக ஒன்றுபட்டு நின்றுவிடும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்து விடுவார். மாறாக திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடர்ந்து சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படுமானால் ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் வரும். ரெண்டு பக்கமும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சட்டசபை முடக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. தற்போது ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து ஆழமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா என்ற கேள்வி தொடர்கிறது. எனவே முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே சட்டசபையை கூட்டி உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ நிரூபிங்கள் என்று சொல்லலாம். சபாநாயகர் தலைமையில் அந்த வாக்கெடுப்பு நடக்கலாம். வாக்கெடுப்பு முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்களே தொடர்ந்து சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்குமேயானால் ரெண்டு தரப்புக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. இதுதான் நமக்கு அந்த ரெண்டு தரப்பிலுமே பேசப்படும் போது, ஆளுநர் மாளிகை வட்டாரங்களில் பேசும்போது, பாஜக வட்டாரங்களில் பேசும்போது, மத்திய அரசு வட்டாரங்களில் பேசும்போது, சட்ட வல்லுநரிடம் கருத்து கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்ல
சொல்லக்கூடிய தகவல் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படுமேனால் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தற்போதைய நிலைமையில் அங்கக்கூடிய வட்டாரங்கள் சொல்லக்கூடியது அவர்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்க மாட்டார்கள். அவர்கள் யாருக்கும் ஆதரவு அளித்தார்கள் நிச்சயமாக அவருடைய ஆட்சி தொடர்ந்து விடும். அதுல குழப்பம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி யாரேனும் ஒருவருக்கு சசிகலா தரப்பினருக்கோ மன்னிக்கணும் பன்னீர்செல்வம் தரப்பினருக்கோ ஆதரவு தெரிவித்தால் அவர்களுடைய ஆட்சி உத்தரவாதப்படுத்தப்பட்டுவிடும். ஆனால் எதிர்க்கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் 1.5 விழுக்காடுக்கும் குறைவான வாக்கு வித்தியாசம் மட்டுமே பின்னடைந்திருக்கக்கூடிய வரலாறு காணாத எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று வச்சிருக்கக்கூடிய திமுக அதிமுகவுடைய ஆட்சி தொடர்வதற்கான ஆதரவு அளிக்குமா என்பது சட்ட அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதற்கான வாய்ப்பு குறைவு என்பதை அவர்கள் தெரிவிக்கிற தகவலா இருக்கு. எனவே திராவிட பன்னீர்செல்வம் தலைமையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படுமையானால் ஆட்சி தொடர்வதற்கான அதிமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. மாறாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க வைத்துவிட்டு அதன் பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படுமையானால் அப்போது அதிமுக ஆட்சி நிலைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆளுநர் அத்தகைய முடிவுகளை எடுப்பாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்னமும் அங்கே ஆளுநர் மாளிகையில, ராஜ்பவன்ல, கிண்டியில மௌனம் தொடர்கிறத நாம் கவனிக்க வேண்டும். எனவே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையின்படி அரசியல் வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல்ல இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய பல 2 தரப்பினரும் சொல்லக்கூடிய தகவல், ஒன்று பன்னீர்செல்வம் ஆட்சி தொடர்வது அல்லது குடியரசு ஆட்சி அமல்படுத்தப்படுவது. இந்த 2ஐ நோக்கி தான் தமிழக அரசியல், அதிமுக அரசியல் தற்போது சென்று கொண்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்.